ஓம் சாந்தி. எல்லாரும் குஷி குஷியா இருக்கிறீங்களா? பாபா நினைவுல குளிர்ச்சியா இருக்கிறீங்களா? 5/9/2018 இன்றைய முதலின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. சேவை செய்யணுங்கிறதுல முதல்ல ஆர்வம் இருக்கணும். அதுதான் மெயின். இல்ல, ஆர்வம் வையுங்க. சேவை செய்யறதுக்கு ஆர்வம் இருக்கிற குழந்தைக்கு சேவை செய்யறது ஸ்ரீமத்துல நம்பிடுமா? ஆர்வம் இல்ல, அதனால கம்முன்னு உட்காந்துக்குது. விசால புத்தி உடையவராகுங்க. பாபா எதுக்கு வந்திருக்கிறார்? அவரே சேவாதாரி இல்லையா? இப்ப பாபாவை மாதிரி நீங்களும் சேவை செஞ்சாதான் அவருடைய குழந்தை. சிவபுத்திரன்னா சிவனுடைய வேலை ஏதோ அதை எடுத்து செய்யறவங்க தானே சிவபுத்திரன். அநியாயத்தை அழிக்கிறது சிவனுடைய வேலை. அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் முருகன். அநியாயத்தை அழிக்கிறதுக்காக நெத்திக்கண்ல இருந்து தோன்றார். தடை வரும், யுக்தியை உருவாக்குங்க. சக்கரவியூகத்துல இருந்து தப்பிக்கிறதுன்னு ஏன் சொல்லி இருக்கிறாங்க? அதான மெயின். மாய சக்கரவியூகம் வச்சுக்கிட்டே இருக்கும். சுய புருஷார்த்தத்திலும் சரி, சேவையிலும் சரி, யுக்தியை உருவாக்குங்க. அர்த்தமற்ற விஷயத்தெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டே இருங்க. பாபா சொல்றாரு, உள்ள முரளியில சொல்றாரு, பாட்டு கேட்குறீங்க, பக்தி மார்க்கத்துல நம்ம ஞானம் வருது, ஆனா நிறைய தப்பா வருது, அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே வந்துருங்க, சரியா போயிடும். ஸோ அது மாதிரி யுக்தியை உருவாக்குங்க. நேற்று சொன்னீங்களே, அது மாதிரி டப் மேஷ்ல நம்ம பண்ணலாம், அது மாதிரி. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு யுக்தியை உருவாக்கணும். கேள்வி, அஜாமில் மாதிரி அசுத்தமான ஆத்மாவை கூட தூய்மைப்படுத்துற சாதனம் எது? இந்த ஞானமான சரோவர்ல குளிக்கிறது தான். ஆத்மாவுடைய அழுக்கு நீங்கி தூய்மை ஆயிடும் இந்த ஞான கடல்ல குளிக்கிறதன் மூலமா. அஜாமில்ன்றது தன்னுடைய சொந்த மகளையே இச்சையா பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றவன் இல்ல. அப்படிப்பட்ட பாவிய கூட மாத்துறது எது? இந்த ஞானம், ஞானக்கடல். ஒண்ணுமே நீங்க அவன் போய் நீ பண்றது தப்பு, இது பண்ண, அது பண்ண, சும்மா சென்டருக்கு வாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த ஞானத்தை கேட்க 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 தானாவே எல்லாம் போயிடும். மற்றபடி நம்ம யார் சொன்னாலும் முதல்ல நம்மளே மாறி இருக்க மாட்டோம், மற்றவங்க சொன்னா மாறிடுவோமா? அந்த பாபா ஞானத்தை அடி கேட்க 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 இந்த இனிமையான குழந்தையன்னு சொன்னதை கேட்டு அழுதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் இனிமையானவன்னு ஒருத்தங்க இந்த பூமியில சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்படியே ஆத்மாவுடைய அழுக்கு நீங்கி சுத்தமாயிடும். பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? அப்பா கட்டளைய மீறுறது, ஏத்து நடக்காம இருக்கிறது. என்ன கட்டளை? முதல் கட்டளை, நிரந்தரமா நினைவு செய்யுங்க. பாபாவை நிரந்தரமா நினைவு செஞ்சா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த உலகமும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, சுத்தி நடக்கிறது காதுல விழாது. அதுதான் முதல். அத மீறதான் முதல் பாவம். முதல் ஸ்ரீமத்தே அதுதான், நிரந்தர நினைவு. இதுலதான் ஃபெயில் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான். நினைவு போச்சுனாலே சின்ன பாவம், கொஞ்சம் பெரிய பாவம், கொஞ்சம் பெரிய பாவம், கொஞ்சம் பெரிய 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 பாவத்துல போய் விழுந்துருவாங்க. சோ நினைவு இல்லைன்னா முடிஞ்சு. நினைவு தான் பாதுகாப்பு கவசம். அதுல ஃபெயில் ஆயிடுறாங்க குழந்தைங்க. ஸோ அந்த நினைவு நிரந்தரமா இருந்துடுச்சு அப்படின்னாலே உங்க வாயில இருந்து தப்பான வார்த்தை வராது, உங்க நடத்தையில எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நினைவு தான். அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணாலும் டக் 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 டக்குன்னு விழுந்துடுவீங்க. பாடல். ஸோ இந்த ஸ்ரீமத்தை மீறது மிகப்பெரிய பாவன்ற. அதாவது நீங்க பாபாவை நினைக்காம இருக்கிறதே பாவம்ன்ற. பாவம் செய்யறதுல நினைக்காம இருக்கிறதே பாவம். ஏன்னா இந்த உலகத்தை சுத்தப்படுத்துற சீக்ரெட் உங்ககிட்ட மட்டும்தான். இப்ப ஃபயர் சர்வீஸ் மேனுக்கு தான் அதை அணைக்க தெரியும். அவன் அணைக்காம இருக்கிறது தானே அவனுக்கு மிகப்பெரிய பாவம். ஏன்னா அவனுடைய வேலையை அணைக்கிறது தானே. இது மிகப்பெரிய பாவம். ஆனா இதுலதான் அலட்சியமா, அதாவது உங்களால
மட்டுமே முடியிற வேலை இது. இது அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, ஒரு சில அசுரர்களை பார்த்தா பிள்ளையாரு சண்டை போடுவாங்க, முருகன் சண்டை போடுவாங்க, யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்ப சொல்ல பிள்ளையார், இது நம்ம தாயாரால மட்டும்தான் ஜெயிக்க முடியும், பார்வதி தேவியால மட்டும் ஜெயிக்கும். அந்த மாதிரி தேவி நம்மளால மட்டுமே செய்ய முடியக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். சோ நிறைய காரியம் கொடுக்கிறார், சேவை அது இதுன்னு. பட் நிரந்தர நினைவும் நம்மளால மட்டும்தான் பண்ண முடியும், மற்றவங்களால முடியாது. நம்ம சொல்றத ஒரு செகண்ட் கேட்க கூட மாட்டாங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது, இது எப்ப வாங்குனீங்கன்னு வாங்க. இங்க எவ்வளவு பெரிய ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் பாடல். ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாங்க. யார் இருக்கா ஆகாயத்துல? எல்லாம் இங்கதானே இருக்கிறாங்க. மேல இருக்கிறது ஒரே ஒரு பாபா மட்டும்தான். அவரு தான் அங்க இருந்து இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு குழந்தைங்களுக்கு தான் தெரியும். தந்தை, ஆசிரியர், சத்குரு, இந்த மூணும் இருந்தாலும் தாய் தந்தைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? பாப்தாதான்னு சொன்னா கூட ரொம்ப முக்கியம் இந்த தாய் தந்தைன்ற உறவு. ஸோ நம்ம அம்மாவும் அப்பாவும் வந்திருக்கிறாங்கன்றது தான் நமக்கு மெயினா சொல்லணும். பாரதத்துல மட்டும்தான் கடவுளை அப்பா அம்மான்னு ரெண்டுமா சேர்த்து சொல்றது. ஸோ முதல்ல தாய் தந்தைன்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்தாதான்னு சொல்லுங்க. சூப்பர்ல. அதாவது பாபா நேற்று முந்தானத்துலாம் சொன்னாரு, லெட்டர் எழுதுனா பிரம்ம பாபா படிச்சுட்டு வரேன்னு அசிங்கமா இருக்குது. உங்க அம்மா நினைங்க, அப்ப வராது. கடவுளை அப்பான்னு நினைக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவரு அம்மான்னு நினைக்க பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் பாப்தாதான்னு சொல்லுங்க. தாய் தந்தைனாலே அதுல பாப்தாதா வந்துடும். தாய் தந்தைனா உண்மையிலே பாப்தாதா கிடையாதுதான், ஆனா புரிய வைக்கிறதுக்கான வழிமுறை. ஏன்னா தாய் தந்தைனா அப்பா அம்மா, பாப்தாதானா அப்பா அண்ணன் இல்லையா? தந்தை இருக்கிறாருன்னு சொன்னாலே அம்மாவும் கண்டிப்பா வேணும். இது பாத்தீங்கன்னா ஒரு சென்னை பர்மா பஜார்ல ஒரு 3 வருஷம் முன்னாடி இதை சொல்லும் பொழுது, கடவுள் நம்மளுடைய அப்பா நான் சிரிக்கிறான். ஹே அப்பாவும், அப்ப அம்மா எங்கன்றான். ஆனா கரெக்டா தான் கேட்டிருக்கிறான். அப்பா இருந்தா அப்புறம் அம்மாவும் வேணுமே அப்படின்றான். சிவனே ஏத்துக்காதவங்க பிரம்மாவை சொன்னா மட்டும் ஏத்துக்க போறாங்க? அது இருக்குல்ல. சோ தாய் யாருன்றதுதான் இங்க ஆழமான விஷயமே. யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மா தான் தாய். சரி, ஆனா பிரம்மாவை பிதான்னு இல்ல சொல்றோம், பிரஜா பிதான்னு இல்ல சொல்றோம். அப்ப அதுக்கு ஒரு தாய், பிரஜா தாய் வேணுமா? அவருக்கு ஒரு மனைவி வேணுமா? பிரஜா பத்தினி வேணுமா? அப்படின்னா வேண்டியது கிடையாது. ஏன் கிடையாது? இது வாய் வழியா பிறக்கிற குழந்தைய கர்ப்பத்தின் மூலமா பெத்தெடுக்கல, வாய் மூலமா. தேவை கிடையாது. அதனால பிரம்மாவுக்கு பத்தினின்னு யாரும் கிடையாது, மனைவி கிடையாது. இது ஆழமான அதே நேரத்துல ரகசியமான விஷயம். ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் புத்தி வேணும், இதை தாரணை பண்ணி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் புத்தி வேணும். இருந்தாலும் எடுத்தவொடனே இவ்வளவு ஆழமா புரிய வைக்க வேண்டாம்னு தான் சொல்றாரு இல்லையா? அதுக்கப்புறம் போக போக ஒரு பிரதரு, நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி பிரம்மகுமாரி சென்டருக்கு போனேன், இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு, போனது ஞாபகம் வச்சிருக்காரு, கேட்டது ஞாபகம் வச்சிருக்காரு. சொல்றாரு, சிவன் அப்பான்றாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சிவனுக்கு நாம மனைவின்றாங்க. என்ன இதுன்னு நான் கேள்வி கேட்டேன், பதிலே சொல்லல, நான் போலன்றாரு. நீங்க படிங்க புரியும், நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க புரியும் புரியுன்றாங்க அப்படின்ட்டு. அத அவர் கேட்கறது கரெக்ட் தான், பட் அதுக்கு பதில் சொல்லணும்ல.
இதுக்கு பதில் கிடைக்கலன்றதுனாலே அவர் போகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க இங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, அந்த எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்குதான் பாபா சார் உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்க கிட்ட அவங்கள ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்லுவார். இந்த ஒரே ஒரு தந்தை தான் குழந்தைங்க முன்னாடி வர்றது. நீங்க தாய் தந்தையாகிய பாப்தாதா நம்ம முன்னாடி வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறீங்க. மத்தவங்களுக்கு தெரியாது. மத்தவங்களுக்கு யாரோ ஒரு பிரம்மகுமாரி பேசிட்டு இருக்கிறாரு, கடவுள் வந்து பேசிட்டு இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. யாரோ எலக்ட்ரிக்ஸ் போட்டு பேசுறாங்கப்பா, நிறைய பேர் பேசுறாங்கப்பா இந்த மாதிரின்னுவாங்களே தவிர இந்த நிறைய பேருக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. குழந்தைங்க வெளியில சேவை செய்யறாங்க, சென்டர்ல இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க பாப்தாதா நம்ம முன்னாடி வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. தாய் தந்தை வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த பிகே அல்லது பிரம்மகுமாரி வந்து நமக்கு முரளி எடுக்கிறாருன்னு தான் புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அது டிஃபரன்ஸ் இருக்குல்ல. தாதி உடம்புல பாபா வரும்போது கேட்கிற பாவனை வந்து அது பயங்கரமா இருக்கும். பாபா வந்திருக்கிறாரு. இந்த மம்மா வந்து தத்தெடுக்கப்பட்ட குழந்தை இருந்தாலும் எல்லாரையும் விட நம்பர் 1 அதிர்ஷ்ட நட்சத்திரம் இந்த ஜெகதம்பா. குழந்தைங்களை பராமரிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட முக்கியமான அதிர்ஷ்ட நட்சத்திரம் இந்த மம்மா. அதனாலதான் அவங்க மேல பாபா ஞான கலசத்தை வைக்கிறார். பராமரிக்கிறது நிறைய பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க, பராமரிக்கணும். ஆனா பராமரிக்கிற குழந்தை மட்டும் சாதாரண குழந்தையா இருந்துடலாமா? அதுவும் நம்பர் 1 குழந்தையா செலக்ட் பண்ற. ஆனா இதான் 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 பாபா வைக்கிற நம்பிக்கை. அம்மா யஜ்யத்துக்கு வரும்போது சின்ன பொண்ணு அவங்க. ஆனா அப்பவே பாபா பார்த்து சொன்னாரு, நீதான் ஜெகதம்பான்ட்டு. டக்குன்னு பொறுப்பும் அவங்க கிட்ட போறாங்கன்னா அப்ப எவ்வளவு நம்பிக்கை வச்சு பண்றாரு. பின்னாடி மாறிடுமா, மத்தவங்கள மனசை மாத்திடுவாங்க, அதெல்லாம் யோசிக்கல. அந்த பாபா நம்பிக்கை வச்சு கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அடைன்றாங்களா, அது பாபா தான் பண்றாரு. கல்லு மாதிரி இருக்கிற நம்மள நம்பி தெய்வமாக்குறாரு. அவரு தான் ஜெகதம்பா. பிரம்மா வந்து பிரம்மபுத்திரா ஆண் ரூபத்துல இருக்கிறாரு. அதனால ஜெகதம்பா பெண் ரூபத்துல சரஸ்வதியா கண்டிப்பா வேணும். அதனால சரஸ்வதி தான் ஜெகதம்பா. இந்த ஆண் பிரம்மாவை ஜெகதம்பான்னு சொல்ல மாட்டாங்களே, இது மிக நல்ல ரகசியம். ஆனா ஒரு சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா பிரம்மாவே பெண் வடிவத்துல இருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. 3 தலை இருக்கும், அதே எல்லாமே இருக்கும், ஆனா பெண் உடல்ல இருப்பாங்க. இது மிக நல்ல ரகசியம். இது எந்த ஒரு கீதையிலும் பாகவதத்திலும் கிடையாது. இந்த மாதிரி பிரம்மாவுடைய மகள் சரஸ்வதி, பிரம்மாவே நமக்கு ஒரு அம்மா தான், இப்படின்லாம் எதுலையுமே போட்டுல. ஆனா இன்டைரக்டா இருக்கும். பிள்ளையாரும் பெண்ணா வந்த மாதிரி காட்டுவாங்க, பிரம்மாவும் அப்படி இருக்கும் போல இருக்காது. அதனால தானே சிலை வச்சிருக்கிறாங்க. சாஸ்திரங்கள்ல உட்கார்ந்து கதை எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே கதை. அங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு உட்கார்ந்து எழுதுறாங்க. ஆனா பேரு, வடிவம், தேசம், காலம் எதுவுமே கிடையாது. இல்ல புராணம் எப்ப நடந்துச்சு, அது புராண காலத்துல நடந்துச்சு, அது என்ன புராண காலம் இல்லையா? சோ எதுவுமே கிடையாது. நாடகமும் அந்த மாதிரி நிறைய விதமா எழுதுறாங்க. இப்ப நாடகத்துல எழுதுறாங்க அப்படியே நிஜ கதையை எழுதுறாங்க, அந்த மாதிரிதான் புராணமும் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அதுல உண்மை வெளிப்படுது. அதுதான் ஆச்சரியம்.
எல்லா ஆளுகளுக்கு எங்களுதுதான் சத்திய வசனம், சத்திய வசனம் எல்லாமே பொய் தான் இல்லையா? இப்ப மட்டும்தான் சத்தியத்தை சத்தியமான அப்பா நேரடியா வந்து புரிய வைக்கிறார். இது வரைக்கும் புக்ல படிச்சது அத்தனையும் பொய் தான். அது சாஸ்திர குப்பைகளை தூக்கி எறின்னு வள்ளலார் சொல்லியிருப்பார். கடைசியில அவரே அதெல்லாம் படிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில முடிக்கும் போது அது அது ஒரு பைசாக்கு பிரயோஜனம் ஆகுது இல்ல, அது எல்லாமே பொய் அப்படின்னு தூக்கி எறின்ட்டு முடிப்பார் அவர். கடைசியில என்ன ஃபர்ஸ்டே படிச்சிருந்தா அதையே அவர் படிக்காம விட்டு இருக்கலாம் இல்லையா? குழந்தைகளே, நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் முழுசா புரிஞ்சுக்கோங்க. ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாங்கன்னு ஒரு பாட்டு ஆரம்பத்துல போட்டாரு இல்லையா? அதுல கூட நிறைய அர்த்தமற்ற சொற்கள் இருக்குது. அதனால நீங்க எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்க கூடாது. செம சூப்பர் இல்லையா? அதுதான். இப்ப ஆகாய தத்துவம் அப்படின்னு சொன்னா அது இதுதான். ஆகாய தத்துவத்துலதான் நாம இருக்கிறோம். பரலோகிக்க தந்தை ஒண்ணும் ஆகாய தத்துவத்துல இல்ல. ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாங்க வாங்கன்றாங்களே, அங்க கிடையாது அவரு. அதுக்கும் மேல இருக்கிற இல்லையா? கிருஷ்ணருடைய ஆத்மாவை ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வான்னு சொல்ல முடியுமா? அவரும் இங்கதான் இருக்கிறாரு. யாரெல்லாம் முக்கியமான ஆத்மாக்கள், தர்மஸ்தாபகர் ஆத்மாக்கள் சொல்றீங்களோ அத்தனை பேரும் இங்கதான் இப்ப இருக்கிறாங்க. எப்பவுமே அவங்க இங்கதான் இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா கலியுகத்துல எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. அப்ப யார கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க மேல பார்த்து? நம்பர் 1 ஆத்மா ஸ்ரீகிருஷ்ணர். அவரே 84வது பிறவில இங்கேதான் இருக்கிறார். அப்ப அவருடைய ஆத்மாவை எதுக்கு கூப்பிடணும்? அவரை கூப்பிட முடியாது. ஆத்மா இங்கதான் இருக்கு. இருக்கிற ஆத்மாவை எதுக்கு கூப்பிடணும்? உடல் இப்ப கிடைக்காது, கிருஷ்ணன் உடல் கிடைக்காது. இப்ப யார கூப்பிட்டு இருக்கிறாங்க? சமசுப்பாங்க. துவாபர யுகத்துல இருந்து கூப்பிட ஆரம்பிச்சாச்சு. அப்ப அந்த யுகத்திலையும் கூப்பிட்டாங்க, இந்த யுகத்திலையும் கூப்பிட்டாங்கன்னா அப்ப எந்த யுகத்திலையும் மாறாத ஒருத்தரை தானே கூப்பிட்டு இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் மாறுறாங்க. மாறாத ஒருத்தர் பரமபிதா பரமாத்மாவைத்தான் அந்த நிர்வாண தாமத்துல இருந்து வாங்க. நிர்வாண தாமத்தை விட்டு வாங்க, பரந்தாமத்தை விட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய சிம்மாசனம். நீங்க உட்கார்ந்துட்டு இருந்த அந்த ஆகாய சிம்மாசனம்ன்றது உண்மையில பரந்தாமத்தை குறிக்கிறது. மகா தத்துவம், பிரம்ம மகா தத்துவத்தை குறிக்கிறது. மற்றபடி ஆகாயம்ன்றது தத்துவம். இப்ப நம்ம இருக்கிறது ஆகாய தத்துவம். இங்கதான் வசிக்கிறீங்க ஜீவாத்மாக்களாகிய நீங்க. விளையாட்டு நடக்கிற கர்மக்ஷேத்திர மேடை, உலக நாடக மேடை இதுதான். அப்ப நீங்க இந்த மாதிரி பாட்டை எங்கேயாவது கேட்டீங்க பஸ்ல போகும்போது, இதெல்லாம் சினிமா பாட்டு இல்லையா? நீங்க டக் டக்குன்னு ஞானத்துக்கு ஏத்த மாதிரி சரி பண்ணிட்டே வாங்க. செம சூப்பர்ல. இப்ப நம்ம அதுதான் நேற்று பேசிட்டு இருந்தோம். போற இடமெல்லாம் அப்படியே சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் பெரிய விஷயம். அப்படி நமக்கு அந்த பிராக்டிஸ் இருக்கும்போது தான் ஒருத்தங்க அசுர குணத்தை வெளிப்படுத்தும் போது அப்படியே நம்ம தேவதை குணத்தை மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும். அது வந்துட்டோம்னா சூப்பர் ஆயிடும். எதுவுமே நமக்கு பிரச்சனையாவே இருக்காது. சோ எல்லாரையும் நல்லவங்களா மாத்த முடியாது. ஆனா நல்லவங்களா மனசுக்குள்ள மாத்திக்கலாம் இல்லையா? அதே மாதிரி இந்த பாட்டையும் சரி பண்ணிக்கிட்டே இருங்க. நாடகத்தை உருவாக்குறவங்க தான் பாட்டை உருவாக்குறாங்க. அதனால நாடகத்தை உருவாக்குறவங்க, சினிமா எடுக்கிறவங்களுக்குலாம் இந்த ரகசியத்தை புரிய வைங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாயான்னு ஒரு சீரியல் ஓடுது. சக்கர வியூகம்னு எடுத்தாங்க நிறைய. அவங்களுக்கு போய் புரிய வைங்க. அப்ப அவங்க திருத்திக்குவாங்க. இதுதான் உண்மையான ஃபேக்ட் என்பது அவங்க அவங்க ஆங்கிள் தான் யோசிப்பாங்க. இதை வச்சு சினிமா எடுக்க சரி எடுங்க, ஆனா கரெக்டா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். காலச்சக்கரம்னுவாங்க, ஆனா அங்க வேற என்னமோ இருக்கும். அதை புரிய வைங்க. ஆனா புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப விசால புத்தி இருக்கணும். சேவை செய்யறதுக்காக பாபா அறிவுரை கொடுக்கிறார். இந்த டிராமாவை யார் உருவாக்குனாங்களோ அவங்கள போய் சந்திச்சு புரிய வைங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு புத்தியும் வேணும்.
இது பாருங்களா, அதாவது சந்திக்கவும் செய்யணும், புரிய வைக்கக்கூடிய சக்தியும் புத்தியும் இருக்கணும். அது இல்லாம சந்திச்சும் வேஸ்ட், புத்தி இருந்து சந்திக்கவே இல்லைனாலும் வேஸ்ட். இல்லையா? புரிய வைங்க. பாபா வழி காட்டுவார், இப்படி இப்படி பண்ணுங்க. ஆனா நீங்க தானே பண்ணணும். அவருக்கு உடம்பு இருக்குது, ஒரு 4-5 குழந்தைக்கு டச் பண்ணுவார். எந்த குழந்தை பண்ணாலும் சந்தோஷம். இல்லையா? அப்படித்தான் பண்ணுவார். ஏதோ ஏதோ ஒரு டாபிக்ல நம்ம வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு இருப்போம், பார்த்தா ஒரு சிஸ்டர் அதுக்கு முன்னாடி அதே டாபிக்ல துல்லியமா போட்டிருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும், எப்படி அதே நேரத்துல போடுறாங்க. பாபா பண்ணிட்டு இருக்கிறார். அதுதான் ஸ்ரீமத் படி நடங்க அப்படின்னு பாபா சொல்லிடுவார். ஸ்ரீமத்னால என்ன அர்த்தம்? கட்டளை. பைபிள்ல இருக்கும், கர்த்தரின் கட்டளை. கட்டளை நான் உட்காந்துட்டு கடவுள் என்ன ஆர்டரா போடுவார், இப்பதான் தெரியுது அதுக்கு என்ன அர்த்தம்னா. அப்ப தெரியல. அவருடைய கட்டளைப்படி இப்படி செய்யுங்கன்னு சொன்னா பண்ணிடணும் டக்குன்னு, அவ்வளவுதான். அவரு மிகப்பெரியவர், இதை செய்யுன்றாரு. இப்ப ஒண்ணும் இல்ல, அம்மா வந்து தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்றாங்க. இப்ப உங்க அண்ணன் கிட்ட போய் தண்ணி எடுத்துட்டு வரலாமா வேண்டாமான்னு கேட்டா அப்ப தெரியுதுல அது தப்புன்னு. அதே மாதிரி தானே இங்க அப்பா சொல்றாரு போய் சேவை பண்ணுன்னு. சேவை பண்ணலாமா வேணாமா? எங்களை கேட்காமலாம் நீங்க பண்ணக்கூடாது. இப்ப பாபா சிரிப்பாரு, நான் பேசிட்டு இருக்கிறது யாரு தெரியுதா அப்படின்ட்டு. உண்மையிலே பூமின்னு பாபா சொல்றதே இந்த பாரத கண்டத்தை தான். சமசுபர் பாருங்க. அதே மாதிரி பாரதம்னு அவர் சொல்றதே எதை சொல்றாரு? அந்த சத்தியுகத்தை தான் சொல்றாரு. சத்தியுகத்துல எது பாரதமா இருந்துச்சோ அதை சொல்றாரு. பாரதத்துல தானே அவர் வர்றாரு. அப்ப பூமிக்கு வாங்க பூமிக்கு வாங்கன்னா எங்க கூப்பிடுறாங்க? பாரதத்துக்கு. இன்னும் கரெக்டா சொல்லணும், இந்த பாரதத்துடைய நினைவு சின்னம் தான் மெக்காவே. ஆனா இங்க இருந்தே அங்க போறாங்க, ஒரிஜினல் இருந்து டூப்ளிகேட்டை பார்க்க போறாங்க. செம காமெடி இல்ல அது? போய் அது அப்படியே முத்தம் கொடுத்துட்டு வராங்க. இங்க இருக்கிறாரு பாபா. ஆனா பாரதம் தான் அவருடைய பிறப்பிடம். அந்த நிராகார அப்பாவைத்தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க. கிருஷ்ணர் ஒண்ணும் எல்லோருக்கும் அப்பா கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ணர் கையில மூங்கில் புல்லாங்குழல் காட்டுறாங்களே, அது மூங்கில்னால செஞ்சது கிடையாது, ஞான புல்லாங்குழல் அது. அந்த புல்லாங்குழல் ஓசை கேட்டா அப்படியே பசு வந்துருமா மயங்கி. அந்த பசுவை வந்து கம்சன் துரத்திட்டு போறான், ஆளை வச்சு அழிச்சிட்டு போறான் அவன் ஏரியாவுக்கு. இவரு ஜஸ்ட் புல்லாங்குழல் ஓசை கேட்டவொடனே அப்படியே மாடெல்லாம் திரும்பி ஓடி வந்துடும். அப்ப அந்த யார மாடுன்றாரு? தாய்மார்கள், ஆத்மாக்கள், பசுன்னு பாபா சொல்றாரு இல்லையா? சோ என்னென்னமோ வச்சு அடைச்சு வைக்க ட்ரை பண்றாங்க. அதுதான் மந்திரம். அதுதான் புரியல யாருக்கும். மற்ற எந்த சென்டருக்கு போறதுக்கும் தடை கிடையாது. சர்ச்சுக்கு போலாம், எங்க வேணாலும் போலாம். ஆனா இங்க வந்தா மட்டும் அவ்வளவு தடை வர்றதுக்கு காரணம் அதுதான். ஒரு சிஸ்டர் முரளி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டாரு. கட்டுன புருஷன் நான் சொல்றது கேட்க மாட்டேன், எவன் எவனோ சொல்லிடுறதான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. சோ இங்க பேசுறது சிவன் தெரியல அவருக்கு. அதுதான். இப்ப இது ஞானம். முரளின்றது ஞானம். முரளினாலே புல்லாங்குழலா? புல்லாங்குழல் ஓசையா? ஓசை. ஞான தேவி அப்படின்றது சரஸ்வதியை சொல்றாங்க, ராதையை சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ணரை கூட சொல்ல மாட்டாங்க. இவங்க உண்மையிலே பிரம்மா சரஸ்வதி அப்பா குழந்தை ஜோடி, கணவன் மனைவி கிடையாது. பிரம்மா சரஸ்வதி இல்லையா? சரஸ்வதி ஞானத்தின் தேவின்னு சொல்லப்படுறார். ஆக கண்டிப்பா பிரஜாபிதா பிரம்மா, அதாவது பிரம்ம புத்திரா கூட ஞானத்தின் தேவதையா ஆகணும். ஆனா பிரம்மா பத்தி அந்த மாதிரி பாடுறது கிடையாது. கடவுள் ஞானம் நிறைந்தவர்னு சொல்றாங்க, பிரம்மா ஞானம் நிறைந்தவர்னு சொல்றது இல்ல.
பரமபிதா பரமாத்மா தான் ஞானக்கடல். அப்ப கண்டிப்பா அந்த ஞானத்தை தன் குழந்தைங்களுக்கு கொடுப்பாரு தானே. முதல்ல இந்த பிரம்மாவுக்குள்ள பிரவேசமாகி அவர் வாய் வழியா மத்தவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இதுல அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. ஞான சூரியன், ஞான சந்திரன், இந்த பிரம்மா. பிறகு ஞான சந்திரனுக்கு அருகில் ஒரு நட்சத்திரம், அதுதான் மம்மா. சந்திரனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறார். அவர் மிகவும் திறமை வாய்ந்தவர். அவரை ஞான அதிர்ஷ்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அவருடைய பேரு சரஸ்வதினு வைக்கப்பட்டிருக்கு. சரஸ்வதி உண்மையிலே பிரம்மாவுடைய மகள் தானே. ஏன்னா சரஸ்வதிக்கும் இவர் தந்தை தான். பெரிய நதியும் இவர் தான். மிகப்பெரிய நதி. எல்லா நதியும் கடல்ல தான் கலக்குது. சரஸ்வதி நதி கூட கடல்ல கலக்குது. இருந்தாலும் இந்த பிரம்மபுத்திரா நதி கடல்ல கலக்கிறதுக்கு தான் அவ்வளவு பெரிய திருவிழா நடக்குமா. இப்ப எவ்வளவு பெரிய ரகசியம் இல்லையா. இது பாத்தீங்கன்னா சூப்பரா காட்டுவாங்க. அந்த கங்கை சொர்க்கத்துல ஓடுற நதி அப்படியே வந்தா பூமி தாங்காதான். அதனால சிவன் தலையில தாங்கி கொடுக்கிறாராம். சோ அந்த கதை பாத்தீங்கன்னா இது அப்படியே இருக்கும் ஒரு சில இடத்துல. முன்னோர்களுக்கு முக்தி கொடுக்கறதுக்காக வர வைக்கணும், கடுமையா தவம் பண்ணுவார். தவம் பண்ண உடனே சரி, ஆனா இதுக்கு ஒருத்தர் வேணும், சிவனை தவிர யாராலையும் தாங்க முடியாது. உடனே அவரு ஆனா அதுவும் எப்படி டைரக்டா அவர் தாங்கிக்கிறது கிடையாது. அங்கதான் செம சூப்பரா இருக்கும். அது அப்படியே பிரம்மா அவருடைய கமண்டலத்துக்குள்ள அடக்கிடுவாரு கங்கைய. அவர் ஊத்துவார் பாருங்க. அப்ப எவ்வளவு சூப்பரா ஞானம் வருது பாருங்க. அப்ப பிரம்மாவுடைய கமண்டலம் தான் அவர் உடலுக்குள்ள கங்கை இருக்குது. உள்ள இருந்து சிவன் பேசுறாரு. இது ரிவர்ஸா காட்டி விட்டாங்க. சிவனுக்கு அது கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு கடைசியில. இந்த கதையுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் அகத்தியர் கதை. அகத்தியர் காவேரி அது மாதிரி கமண்டலத்துக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி இருப்பாரு பாருங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு இங்க சவுத்துக்கு காவேரி, எல்லாமே ஞான நதி தானே. எவ்வளவு சூப்பர் இல்ல. எல்லா நதிக்கு பெண்கள் பேரா வைக்கிறாங்கன்றாங்க. ஆனா அது யாருன்னு தெரியல அவங்களுக்கு. உண்மையில அது ஒரு பெண்ணுன்னு தெரியல அவங்களுக்கு. பிரம்மபுத்திரா நதி கடல்ல கலக்கிறது ஏன் அவ்வளவு மகிமை? ஏன்னா அந்த பிரம்மபுத்திரா வழியாதான் அந்த ஞான கடலே வெளிப்படுது. பாத்தீங்கன்னா நிலாவுக்கு பக்கத்துல ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் பிரகாசமா இருக்கும் எப்பவுமே. கரெக்டா அந்த நிலா போக போக அதுவுமே நவுந்து போயிட்டு இருக்கும். அதுதான் மம்மா. பக்கத்துல நிலாவுக்கு பக்கத்துல இருக்க அதிர்ஷ்ட நட்சத்திரம். பாபா சூரியன் கிட்ட இருந்து ஒளி வாங்கி கொடுக்கிற நிலா. சிவபாபா சூரியன். ஆக்சுவலா செவ்வாய் கிரகம் தான் அப்படி தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. ஜென்ரலா பெண்கள் பேரால தான் நதி இருக்கும். இந்த பிரம்மபுத்திரா மட்டும்தான் ஆண் பேரால இருக்குது. ஆனா இதை நீங்க எடுத்த உடனே யாருக்கும் சொல்லாதீங்க, புரியாது இல்லையா. மெயின் விஷயத்தெல்லாம் சொல்லுங்க, இதை சொல்ல வேண்டாம். அப்பாவை நினைவு செய்யறது அதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் சக்கரம், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம். முதல்ல இதை சொல்லக்கூடாது. முதல்ல எதை சொல்லணும்? லௌகிக்க தாய் தந்தைய புரிய வச்சு அலௌகிக்க பரலௌகிக்க தாய் தந்தைய புரிய வச்சு ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். லௌகிகம்னாலே இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த உடல் தற்காலிகமானது. அவங்க கொடுக்கிற சொத்தும் தற்காலிகமானது, சுகமும் தற்காலிகமானது. ஆனா அலௌகிக்க தாய் தந்தை நிரந்தரமானவங்க. அவங்க கொடுக்கிற சொத்து நிரந்தரமானது அப்படின்றது உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். முதல்ல இதைத்தான் நீங்க புரிய வைக்கணும். இந்த ரெண்டு அப்பாவுடைய ரகசியத்தை நீங்க புரிய வைக்கணும்.